தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 5 தொடக்கம் 11 வரை. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கின்றீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்பொழுது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து, நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வாசகத்தை நாங்கள் வாசிக்க கேட்டோம். இது முழுக்க முழுக்க எங்களுடைய வாழ்வை பிரதிபலிப்பதாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற போது இந்த வாழ்க்கை மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியின் முதலாவது வரிகள் இவ்வாறு சொல்லுகின்றது: கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என பலர் பேசிக் கொண்டிருக்கின்றனர். அப்படித்தான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கும், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும், நிறைவாக இருக்கும் என்று எமது மனங்களுக்குள்ளே பல அங்கலாய்ப்புகளை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும். எங்களுடைய கனவுகள் அனைத்தும் தரைமட்டமாக்கப்படும். இந்த வாழ்க்கை வெறுமனே சந்தோஷமான உணர்வுகளை கொண்டது மட்டுமல்ல. இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற போது பல்வேறுபட்ட உணர்வுகளுக்கு உட்படுகின்றோம். பல இன்னல்கள் வருகின்றன, துன்பங்கள் வருகின்றன, சோதனைகள் வருகின்றன. அவற்றோடு சேர்த்து சந்தோஷங்களும் இன்பங்களும் மகிழ்ச்சிகளும் வருகின்றன. எனவே இந்த வாழ்க்கை மகிழ்ச்சி, துன்பம் ஆகிய இரண்டையும் கொண்ட வாழ்க்கை என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். ஒரு நிலையான வாழ்க்கை அல்ல இந்த உலக வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை அல்ல. மாறாக ஆண்டவர் இயேசு எங்களுக்கு தருகின்ற அந்த நிலையான வாழ்வு எங்கே கிடைக்கும் என்றால், அவரோடு நாங்கள் நிலையான நித்திய பேரின்ப வீட்டிலே வாழுகின்ற போதுதான். திருவழிபாட்டு நூல் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே இவ்வாறு சொல்லப்படுகின்றது: இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன். நாங்கள் வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற போது நாங்கள் வாழ்வை பரிசாக முடியாக பெற்று கொள்ளுகின்றோம். அந்த வாழ்வு நிலை வாழ்வாக இருக்கின்றது. கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 34வது வாரத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த 34வது வாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்துலகின் அரசராக இருக்கின்றார். இந்த உலகத்தின் எல்லா விதமான படைப்புகளுக்கும் ஆண்டவர் இயேசு ஒருவரே அரசராக இருக்கின்றார் என்று நாங்கள் இந்த வாரம் முழுவதும் தியானிக்கின்றோம்.
ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அரசராக இருந்து ஒவ்வொருவரையும் ஆண்டு வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆண்டவருடைய தீர்ப்பு நீதியான தீர்ப்பாக இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் திருப்பாடல் 96 13வது வசனத்திலே பார்க்கின்றோம். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். அனைத்துலகின் அரசராக ஆண்டவர் இயேசு வீற்றிருக்கின்ற போது அவர் எங்களுக்கு நீதியான தீர்ப்பை வழங்குகின்றார். அந்த தீர்ப்பை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்றால், நாங்கள் வாழுகின்ற இந்த உலகியல் வாழ்க்கையிலே எவ்வாறு வாழுகின்றோம் என்ற அந்த வாழ்வை பார்த்துத்தான் ஆண்டவருடைய நீதியான தீர்ப்பு எங்களுக்கு கிடைக்கின்றது. நிலை வாழ்வை நாங்கள் முடியாக பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஒரு முறை மரங்களுக்குள்ளே ஒரு உரையாடல் ஏற்படுகின்றது. மரங்களுக்குள்ளே ஒரு மரத்தை அரசராக அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்பி அத்தி மரத்திடம் போய் அந்த உரையாடலை மேற்கொள்கின்றார்கள். நீங்கள் எங்களுக்கு அரசராக இருங்கள். அப்போது அந்த அத்திமரம் சொன்னது, நான் இனிமையான பழங்களை இந்த உலகிற்கு கொடுக்கின்றேன், மனிதர்களுக்கு கொடுக்கின்றேன். இந்த வேலையை விட்டுவிட்டு நான் மற்ற மரங்களுக்கு மேலாக அசைந்தாடுவதை நான் வெறுக்கின்றேன். அரசராக நான் வரவில்லை என்று சொன்னது. எனவே அவர்கள் ஒலிவ மரத்திடம் போகின்றார்கள். ஒலிவ மரத்திடம் போகின்ற போது ஒலிவ மரம் சொல்லுகின்றது, என்னுடைய மரத்திலிருந்து உருவாக்கப்படுகின்ற எண்ணெய் தெய்வீகத்தனமானது, மனிதர்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. எனவே இந்த பயன்பாட்டை தவிர்த்து நான் உங்களுக்கு அரசராக வர முடியாது என்று சொன்னது. எனவே அந்த மரங்கள் திராட்சை செடியிடம் செல்லுகின்றது, நீங்கள் எங்களுக்கு அரசராக இருங்கள். அப்போது அந்த திராட்சை செடி சொன்னது, நான் இனிமையான ரசத்தை இந்த உலகிற்கு கொடுக்கின்றேன், திராட்சை ரசமாக மாறுகின்றேன். இந்த வேலையை விட்டுவிட்டு நான் உங்களுக்கு அரசராக வர முடியாது என்று அந்த திராட்சை செடி சொன்னது. இவ்வாறு அவர்கள் எதிர்பார்த்த மரங்கள் எல்லாம் தங்களை கைவிடுகின்றது என்று அவர்கள் முட்புதரிடம் போய் கேட்கின்றார்கள், நீங்களாவது எங்களுக்கு அரசராக இருங்கள் என்று. அப்போது அந்த முட்புதர், சரி, நான் உங்களுக்கு அரசராக வருகின்றேன் என்று அந்த முட்புதர் அவர்களுக்கு சொன்னதாம். ஆண்டவர் இயேசுவும் இந்த முட்களையே தனது தலையிலே கிரீடமாக கொண்டு எங்களுக்கு மீட்பை தந்தார். அவர் கிறிஸ்து அரசராக இருந்து எங்களுக்கு மீட்பை தந்தார். அவர் அந்த மீட்பை எங்களுக்கு தருவதற்கு ஒரு முக்கியமானது ஒன்றாக இருந்தது துன்பங்களும் துயரங்களும். மீட்பின் கனியை நாங்கள் சுவைக்க வேண்டுமென்றால் அந்த கிரீடம் முட்களால் ஆனவையாக இருக்கின்றது. கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதரங்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட துன்பங்கள் எங்களை வாட்டி வதைக்கின்றது. நாங்கள் எங்கு சென்றாலும் துன்பங்களாக இருக்கின்றது, சோதனைகளாக இருக்கின்றது என்று எங்களுடைய மனங்களுக்குள்ளே நாங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு சொல்லுகின்றார், நம்பிக்கையோடு இருங்கள், வாழ்வை உங்களுக்கு நான் முடியாக சூட்டுவேன். நான் தான் அவர் என்று உங்களை ஏமாற்றுவதற்கு பலர் வருவார்கள். அதை நம்பி விடாதீர்கள். கிறிஸ்து அரசராக, உங்களுக்கு அனைத்துலகின் அரசராக நான் இருக்கின்றேன், மீட்பை தந்தவனாக இருக்கின்றேன். என்னிலே நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்கு அந்த நிலை வாழ்வை நான் பரிசாக தருவேன் என்று ஆண்டவர் இயேசு இன்று எங்களுக்கு சொல்லி நிற்கின்றார். எனவே நாங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற ஒவ்வொரு துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் நாங்கள் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவரிலே நம்பிக்கையோடு வாழுவோம். அப்போது ஆண்டவர் தருகின்ற அந்த நிலை வாழ்வை நாங்கள் முடியாக சூட்டிக்கொள்ள முடியும். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.